கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு, அந்த வழக்கில் விரைந்து இப்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கினுடைய விசாரணை நிறைவடைந்து 3 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு தண்டனை விவரங்கள் 3 மணிக்கு வெளியாகும்னு சொல்லப்பட்ட சூழலில் இப்போது தண்டனை விவரமாக 3 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது ஆயுள் தண்டனை அப்படின்னா கூட 14 ஆண்டுகளில் இல்லை இடைப்பட்ட நாட்களில் வெளியில் வந்துடலாம். சாகும் வரை அப்படின்னு கீழமை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை, தாக்கி இருப்பது அப்படின்ற பல பிரிவுகளின் கீழாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகள் 2/2026 அன்று விசாரணை முடிக்கப்பட்டு 24ல் அக்யூஸ்டுடைய கொஸ்டினிங் எல்லாம் முடிஞ்சு அன்றைய தினமே அரசு தரப்புல ஆர்குமெண்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 27th டிஃபென்ஸ் சைட்ல ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இன்னைக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க 3 பேர்த்தையுமே அக்யூஸ்ட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் அந்த இனிஷியலா ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ் சொல்லியிருந்தாரு. எல்லா கவுண்ட்லயுமே ப்ராசிக்யூஷன் கேஸ்ல எல்லா கவுண்ட்டும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ஒரு கவுண்ட்டை தவிர. மற்றபடி இதுல ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கூட்டு பாலியல் அப்படிங்கிறது தான். 70 சப்கிளாஸ் 1க்கு கீழே வாழ்நாள் சிறையை சொல்லி கொடுத்திருக்காங்க. மற்ற எல்லா செக்ஷனுக்கு கீழேயாகவும் குற்றவாளிகள் தீர்க்கப்பட்டிருக்காங்க, ஒரு செக்ஷனை தவிர. இதை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் விசாரணை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எங்களுக்கு டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனுடைய கைடன்ஸ் இருந்துச்சு. என்னுடைய மிஸ்டர் கிருஷ்ணராஜா சார், அவர் தான் எங்க டிஓபி. இவர் கோயம்புத்தூர் டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் சார். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல நமக்கு அந்த சேலஞ்சிங்ஸை கரெக்டா கொண்டு போகணும். ஏன்னா பிகாஸ் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களால அந்த யூடியூப்ல இதுல எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ எல்லா இடத்துலயுமே அந்த கைடன்ஸ் கொடுத்து சாருடைய கைடன்ஸ், இட் வாஸ் அ டீம் ஒர்க். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சிட்டி டீமோட இன்வெஸ்டிகேஷனை அப்ரிஷியேட் பண்ணி ஜட்ஜ் அவருடைய அப்ரிசியேஷனை ரெக்கார்ட் பண்ணாரு. ஸோ இட் இஸ் கிரெடிட் டு த கவர்மெண்ட். ஸோ நம்மள நம்பி கொடுத்த ஒரு ஒர்க் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஐ எம் ப்ரவுட் தட் நாளைக்கு விமென்ஸ் டே செலிப்ரேஷன். ப்ரையர் டு தட் டே இன்னைக்கு இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷமா. ஐ எம் ப்ரவுட் டு இன்ஃபார்ம் தட் such a judgment has been delivered by the honorable court today. நாங்க அதான் சொன்னேன், 2/2026 அன்னைக்கு ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது கேஸ் 2/11 அக்கரன்ஸ் கரெக்டா 4 மாதங்கள் முடியறதுக்குள்ள இந்த கேஸ்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு கன்விக்ஷன் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது இன்னைக்கு டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு. 2ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி தான் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே போல அதே மந்த்ல 23ஆம் தேதி ட்ரையல்ல நாங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம். டோட்டலி 72 விட்னஸ் அரசு தரப்புல விசாரிக்கப்பட்டிருக்கு. 70/1 என்னன்னா புது பிஎன்எஸ் சட்ட பிரகாரம் கூட்டு பாலியல் வன்கொடுமை. அந்த பாதிக்கப்பட்ட பெண், அதையும் சொல்லிடுறேன், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கோர்ட்ல இருந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் அரௌண்ட் 7 lakhs. அதே மாதிரி அவருக்கு அந்த PW1 அந்த தம்பி அவருக்கும் காம்பன்சேஷன் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு 2 lakhs கோர்ட் அவார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த கூட்டு பாலியல்ல பொறுத்த வரைக்கும் அந்த 3 அக்யூஸ்ட் அந்த பர்டிகுலர் டே அந்த PW2 விக்டிம் பொண்ணை அந்த கிரவுண்டில் இருந்து ஐ வாண்ட் டு கிளியர், இந்த இடத்துல ஒரு கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த அன்னைக்கு ராத்திரி 10:45 அந்த பொண்ணும் அந்த பையனும் அங்க போய் அந்த பொண்ணுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு கெலாமிட்டி ஒரு சூழ்நிலைக்காக அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்காக அந்த யூஸ் பண்றதுக்காக தான் அங்க போயிருந்திருக்காங்க. வித்தின் நோ டைம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அக்கரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அங்க அந்த பையனை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்டா அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போய் அங்கிருந்து மீன்ஸ் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தான் கன்ஃபைன் பண்ணி வச்சு ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு கேங் ரேப். 11:15 அந்த பையன் கான்சியஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு தேர்ட் பர்சன், ஒரு பைபாசர், அதாவது அவர் ரெஸ்கியூ பண்றதுக்காக வர ஒரு போகும்போது ஆப்போசிட்ல வர ஒருத்தர் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறாரு. அவங்க தான் அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்து 100க்கு ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்றாங்க. ஸோ ஐ வாண்ட் டு மேக் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் தட் 10:45 இருந்து ஒரு 2 o'clock வரைக்கும் அந்த விக்டிம் பொண்ணும் பையனும் அங்க இருந்தாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இருந்துச்சு. ஐ வாண்ட் டு கிளியர் தட் அந்த பொண்ணுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனும் ரைஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் 100 கால் எந்த டைம்ல போச்சுங்கிறதுக்கான ரெக்கார்டை கோர்ட்ல நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம். ஸோ அது இட் கேனாட் பி மேனிபுலேட்டட்.
அதே மாதிரி டிஎன்ஏ எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லா விதமான எங்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் எவிடன்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ப்ராசிக்யூஷன் கேஸை சப்போர்ட் பண்ணிருக்கு இதுல. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் போய் அந்த ஒரு ரெஸ்கியூ கேட்டு போலீஸ் வந்து தேவர் சர்ச்சிங் த கேர்ள். யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல அந்த மாதிரி அக்யூஸ் கொண்டு போய் அந்த இடத்த அந்த பர்டிகுலர் காலேஜுடைய அந்த ட்ரைனேஜ் ரூமை யூஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு வாஸ்ட் ஏரியாவை தான் எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் தி அந்த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தட் ஏரியா. அவங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த அந்த சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி அந்த பையனை வந்து ஒரு பிளட்ல ப்ளீடிங்கா இருக்கிற ஒரு பையன் ஆப்போசிட்ல நைட் ஒரு 11:15 ஒரு ஹெல்ப் கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து வண்டியை நிறுத்தி உண்மையாவே அவர் ஹெல்ப் தான் கேட்கறாருன்னு நினைச்சு உதவி பண்றதுங்கிறது பெரிய விஷயம். ஐ அப்ரிஷியேட் தட் விட்னஸ் ஆல்சோ ஹூ ஹஸ் ஸ்டெப்ட் இன்டு தி பாக்ஸ். இங்க வந்து அந்த எவிடன்ஸ் கொடுத்தது வந்து உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த ரெசிடென்ட்ஸ், அந்த பொண்ணு வந்து அந்த சிச்சுவேஷன்லயே ஒரு 4 o'clock போய் ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு வீட்டுல டோர் நாக் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அந்த ஏரியா பப்ளிக் வந்து முன்ன வந்து அவங்க பண்ணனது வந்து இட் இஸ் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் ஜாப். அவங்களும் கோர்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது அதே மாதிரி ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுடைய வேலிடிட்டி என்ன அப்படிங்கறத அவ்வளவு தூரம் புரிஞ்சு இந்த இடத்துல வந்து தே ஹேவ் ஆல்சோ சப்போர்ட்டட் தி ப்ராசிக்யூஷன் கேஸ். ரொம்ப நல்லா கொடுத்திருந்திருக்காங்க. அந்த நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த கொடுத்த ஒரு டைரக்ஷன்ல வந்து தி போலீஸ் ஹவ் டேக்கன் இனிஷியேட்டிவ். இமீடியட்டா அந்த ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும், அது எல்லாமே கொடுத்து கரெக்டா பண்ணிட்டாங்க. ஸோ வித்தின் 30 days ஆஸ் பர் ஹிஸ் டைரக்ஷன் அதை பண்ணியிருந்தோம். நமக்கு ஹைகோர்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ரேப் கேசஸ், இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து வித்தின் 2 months அந்த ஃபைனல் ரிப்போர்ட் லேட் அவுட் பண்ணி ட்ரையல் கம்ப்ளீட் பண்ண வித்தின் 2 months ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணுங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ எல்லா வழிமுறைகளையும் இந்த இடத்துல நாங்க வந்து சரியா கடைபிடித்து இருக்கிறோம். அண்ட் சொல்லிடுறேன். அதாவது 324 சப் கிளாஸ் 4க்கு வந்து 2 years plus 500 ஃபைன், 309 சப் கிளாஸ் 4க்கு 10 years plus 500 ஃபைன், 311க்கு 7 years, 74க்கு 1 year plus 500 ஃபைன், 76க்கு 3 year plus 500 ஃபைன், 127 சப் கிளாஸ் 2 1 year. அதே மாதிரி இதுல ரொம்ப கிரேவ் ஒஃபென்ஸ் அப்படிங்கிறது 70 சப் கிளாஸ் 1 தட் இஸ் கேங் ரேப். அதுக்கு வந்து வாழ்நாள் சிறை. மீதமுள்ள காலங்கள் வந்து அவங்க சிறையில தான் இருக்கணும். சோஷியல் மீடியால நிறைய நெகட்டிவ் 4 5 6 7 அது இந்த ட்ரையல்ல நம்ம அதை ஃபைல் பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஃபாரம். அதுல இங்க நம்ம பண்ண முடியாது. அது மேபி இன்வெஸ்டிகேஷன்ல வந்து அவங்க அந்த மீன்ஸ் போலீஸ் டீம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க சார். அவங்க டிசைட் பண்ணுவாங்க. 125 நாள்ல இந்த வழக்கு முடிச்சிருக்கீங்க. இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுல சவாலான பணிகள் ஏதாவது புரியுது? எவிடன்ஸ் கலெக்ட் ஓகே அல்ல அதுதான் சார். இப்ப என்னன்னா நமக்கு டிஎன்ஏ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு இப்ப அந்த இடத்துல இருந்து நமக்கு டிஎன்ஏ கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது அங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போகுது. செராலஜி டிபார்ட்மெண்ட் ஏன்னா எல்லாமே ப்ரூவ் பண்ணிருக்கோம். அந்த வெப்பன் யூஸ் பண்ண இடத்துல அந்த தம்பியை வெட்டினாங்க இல்லையா, தலையில அந்த தலைமையில ஒரு 4 இது இருக்கு அந்த வெப்பன் அசால்ட்ல. சோ அதுல எல்லாம் பார்க்கும்போது செராலஜில வந்து பிளட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அந்த வெப்பன்ல இருந்த பிளட்டும் அந்த தம்பியுடைய பிளட்டும் எல்லாம் சேம் தான். அந்த ரிப்போர்ட் இருக்கு, டிஎன்ஏ இருக்கு. டிஎன்ஏலயுமே நம்ம எல்லா விதத்திலயுமே வந்து அந்த பிகாஸ் அவங்க அந்த சப்ஜெக்ட் டு கேங் ரேப்னு வரும்போது என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாமே கம்ப்ளீட்டா அதுல கொடுத்திருக்கோம் சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆல்சோ. டிஜிட்டல் எவிடன்ஸ் சிடிஆர் சார் கம்ப்ளீட்டா சிடிஆர் கொடுத்திருக்கோம் சார். ஏன்னா ஒரு கமெண்ட் வந்து என்னன்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த பொண்ணும் பையனும் அங்க இருந்தாங்கிற ஒரு நிறைய கமெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதுக்காகவே சிடிஆர் போட்டோம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கும் ரொம்ப ரீசெண்டா ஒரு பழக்கம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்க வந்து தே ஆர் லவ்வர்ஸ் ஃபார் த பாஸ்ட் 5 years. அதையும் ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணிருக்கு. நாங்க வந்து அவங்களோட கால் டீடைல் பொண்ணுது பையனதுமே கால் டீடைல் கொடுத்திருக்கோம். எவ்வளவு நாள் அவங்க கம்யூனிகேஷன்ல இருக்காங்கங்கிற சொல்லி. சோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அதை ஆன்சர் பண்ணிருக்கோம். மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்திருக்கோம். இல்ல எனக்கு அதை பத்தி இல்ல. பிகாஸ் அது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் கோயில்பாளையம் ஸ்டேஷன் லெவல்ல அவங்க இண்டிபெண்டன்ட்டா அவங்க போட்டாங்களே சார்ஜ் ஷீட் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. டோட்டல் ஃபைனா 1 செகண்ட் 1 2 3 4 2000 தான் தம்பி. 2500 subject to correction. ஆல்ரெடி அவங்க மேல நிறைய கேசஸ் இருக்கு சார். அதாவது this is the first case all the 3 accused are facing the trial. அதான் முதல் கேஸ் அவங்க வந்து ட்ரையல் ஃபேஸ் பண்றாங்க. சோ ஆல்ரெடி கிணத்துக்கடவுல ஒரு கேஸ் இருந்திருக்கு, சத்தியமங்கலம்ல இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அது வந்து ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு கீழே நம்ம இந்த தடவை மென்ஷன் பண்ணிருக்கோம். அதையும் மென்ஷன் பண்ணி தான் கொண்டு வந்தோம். சோ இனி சப்சிக்வெண்டா அந்த கேசஸையுமே வந்து ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதிர்த்தரப்புல வைக்கப்பட்ட முக்கியமான வாதம் என்ன, அது எப்படி முடிவெடுத்தீங்க?
எதிர்த்தரப்புல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான இதையுமே அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சு, வை த விக்டிம், அவங்க வந்து ஏன் அந்த டைம் அங்க போனாங்க அப்படின்னு. 10:45க்கு ஒரு விமன் ஒரு இடத்துக்கு போனா she cannot be subjected to rape. அது பண்ண முடியாது. அது பிகாஸ் நமக்கு அதாவது இப்போ அவங்க போனாங்க, அந்த இடத்துல போனப்ப இந்த அக்கரன்ஸ் எதுவுமே நடக்கலைன்னா அந்த பொண்ணு அங்க ஏன் போனாங்கிற கேள்வியே இல்ல. அவங்களோட ஒரு நெசசிட்டிக்காக அங்க போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் அந்த தம்பிக்கும் வந்து தட் தே வர் நாட் லவ்வர்ஸ், ஒரு தவறான பழக்கங்கிற மாதிரி கூட ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு. பட் அது அப்படி கிடையாது. அது அவரே அவருடைய கிராஸ்ல கேட்கும்போது PW1 அந்த தம்பி he has answered it very clearly. அதான் சொன்னேன், அந்த ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆர்கனைஸ் கிரைம் மட்டும் பிகாஸ் நம்ம தான் சார்ஜ் ஷீட் இப்ப லே பண்ணி கொண்டு இருக்கோம். ஸோ வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள அது நம்ம அந்த இப்ப நடந்திருக்கணும், அந்த பண்ணிருக்கணுங்கிறதெல்லாம் இருக்கிறனால ஐ ஹாவ் டு ரீட் த ஜட்மெண்ட். இன்னும் நான் ஜட்மெண்ட் பார்க்கலாம். வாட் கிரவுண்ட் ஹி ஹஸ் அக்யூட்டட் தெம் ஆன் ஆர்கனைஸ் கிரைம்ங்கிறது பார்க்கணும். இன்னும் 1 2 3 4 5 6 7 8 court framed the charge. நம்ம FIR போட்டது ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்ததெல்லாம் வேற. Charge was framed by the court under 7-8 sections. அதுல 1 they have been subject to acquittal. இல்ல அதான் 7. அதுல வந்து இப்போ 7ல வந்து கன்விக்ஷன் கொடுத்திருக்காரு சார். ஒரு செக்ஷன்ல வந்து acquitted. அதாவது அந்த ஆர்கனைஸ்டு கிரைம். அத பத்தி ஜட்ஜ்மெண்ட் இன்னும் நான் படிக்கல, பார்க்கணும். டைரக்ட் பண்ணிருக்காங்க. இல்ல அதுக்கு இது கவர்மெண்ட் கொடுப்பாங்களா சார், லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டில காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இதுவா கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இதில் 3 பேர் 2 நாட்களில் சுட்டு பிடிக்கப்பட்டாங்க. இவர்கள் பழைய குற்றவாளிகள் அப்படின்றதும் இவங்க இடையில ஜாமீனில் வெளிவந்திருந்தார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு மிக விரைவாக கீழமை நீதிமன்றத்தில் விசாரித்து முடிக்கப்பட்டு அவர்களுக்கு எந்த வகையிலையும் ஜாமீன் கிடைக்காம இந்த வழக்கு வந்து இப்போது முடிக்கப்பட்டு 7 பிரிவுகளில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது உச்சபட்சமாக கூட்டு பாலியல் வன்கொடுமை என்ற இந்த பிரிவின் கீழே வாழ்நாள் சிறை அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக 24 ஆண்டுகள் அவர்களுக்கான சிறை தண்டனை அப்படின்றதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் நடந்தது எப்படி, இந்த சம்பவம் நடந்தது எப்படியெல்லாம் வாதங்களை முன்வச்சோம் அப்படின்றத அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு 7 லட்சம் ரூபாய் இழப்பீடும் 2 லட்சம் ரூபாய் அவரோடு இருந்த அந்த பாதிக்கப்பட்ட அறிவாள் வெட்டு பெற்ற அந்த நபருக்கும் வழங்க ஆணையிடப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் அரசு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். அதனை நம்ம பார்த்தோம். 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.